ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கண்களையும் மூடுவோமா? தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வாரத்தை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நன்மை எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோமே. ஒரு தகப்பன் தோளின் மேல் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது போல 7 மாதங்களாய் சுமந்த நம்முடைய ஆண்டவர் இந்த 8வது மாதத்தின் 9வது நாளிலே அவருடைய சன்னிதானத்தில் வந்து, அப்பா பிதாவே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன், உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர், உம்முடைய சன்னிதானத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுக்கிற தேவ பாதத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறீங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. ஒருபோது நம்மை தள்ளிவிடாத தகப்பன், ஒருபோது நம்மை புறந்தள்ளாத ஆண்டவர், உங்கள் மன தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவர் உண்மையா நோக்கி பார்ப்பீங்களா? வாலிப பிள்ளைகள் ஜெபிங்க, குடும்ப தலைவர்கள் ஜெபிங்க, குடும்ப தலைவிகள் ஜெபிங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார், போதுமானவற்றிற்கும் மேலானவராய் இருந்திருக்கிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் கூட வந்து நம்முடைய பாதமிடராதபடி பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் உம்மிடத்துல வாஞ்சியா இருக்கிறேன், என்ன விடுவீங்க, என் துன்பத்திலிருந்து என்ன விடுவீங்க, என் பிரச்சனையிலிருந்து என்ன விடுவீங்க, என் போராட்டத்திலிருந்து என்ன விடுவீங்க, என் பிள்ளைகளுடைய வியாதியிலிருந்து என்ன விடுவீங்க, என் குடும்பத்திற்கு நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒலிவ மர கண்ணுகளை போலமை தொழுது கொள்ளுகிறவளை சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாறும்படியா உதவி செய்யுங்க. கேளுங்க, கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும், உடைய வாழ்க்கையெல்லாம் மதுரமாய் மாறும். ஆண்டவரிடத்துல கேட்போமா? மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். வாய்களை திறந்து பாடுங்க. மாறாவின் தண்ணீரெல்லாம் மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுவோமா? இருளான வாழ்க்கையெல்லாம், இருளான வாழ்க்கை நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சமாய், வெளிச்சமாக மாறி போகுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து வெளிச்சமாக, வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுவீங்க சேர்ந்த வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். துதிங்கம்மா. எரிகோவின் தடைகள் எல்லாம், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளால் மாறும், துதிகளாலே மாறி போகும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தடையெல்லாம் மாற்றுகிறது. துதிக்க துதிக்க என் தடை மாறும், என் பிரச்சனை மாறும், துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், சொல்லுங்க, துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. என் வாழ்க்கையெல்லாம், என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.
சன்னிதானத்தில் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கோம். நம்முடைய வார்த்தையில சுகம், உங்க வார்த்தையில மதுரம், தெளிதேனில மதுரமான நம்முடைய வார்த்தைகளினால் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி. கடந்த நாட்கள் எல்லாம் உம்முடைய கரம் மாத்திரம் எங்களோடு இருந்தது. நாங்கள் கூப்பிட்ட போது எங்களுக்கு அருகாமையில் இருந்தீர். எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்கிறவராக இருந்தீர். எங்கள் பாதைகளில் எல்லாம் எங்களை பாதுகாத்தீர். எங்கள் பிள்ளைங்க கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு கடந்து போன போது கூட இருந்தீர். சரீர சுகபலத்தை கட்டளையிட்டீர். தூர தேசங்கள் எங்கள் குடும்பங்கள் நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகள் தந்தீர். நாங்கள் ஜெபித்த ஜெபையெல்லாம் தடையில்லாண்டவரை தடையில்லாம பாதுகாத்தீங்க, உதவி செய்தீங்க, ஒத்தாசை அனுப்புனீங்க. எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அதில் எங்களோட இடைவிடுங்கப்பா. ஆவியானவர் எங்களோட பேசுங்க. ஒவ்வொரு சிரசினுடைய கரம் அமரட்டும் ஐயா. வேதனைகளோட வந்திருக்கிறாங்க, வியாதிகளோட வந்திருக்கிறாங்க, பாரத்தோட கண்ணீரோட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று ஆகாரை போல வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு என் பிள்ளைகள் வந்திருக்கலாம். எங்க மன கிளேசத்தை எல்லாம் உடைய சமூகத்துல நாங்க அன்னால போல ஊற்றுகிறோம் ஐயா. சமாதானத்தோட போ மகளே. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தை எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிறோம். இந்த இடத்துல தங்கள் இல்லங்களுக்கு செல்லும் போது சமாதானத்தோடு அவர்கள் செல்லட்டும் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வாங்க. ஆராதனையில பாகம் எடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்திலே 170வது பாடல். தூய தூய தூயரே சர்வ வல்ல தேவா, உமக்கே காலை தோறும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயரே காருண்ய வல்லவா, மூவர் ஒன்றான பாக்கிய திருத்துவமே. பாடி இந்த ஆராதனை நாம் ஆரம்பம் செய்வோம். 170வது பாடல். தூய தூய தூயரே சர்வ வல்ல தேவா, உமக்கே காலை தோறும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயரே காருண்ய வல்லவா, நாம் எடுத்துக்கொள்வோம். 122வது சங்கீதம் சேர்ந்து வாசித்து நாம் அறிக்கை செய்வோம். 122வது சங்கீதம் சேர்ந்து நாம் வாசிப்போம்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். ஆமேன். தேவன் தாமே வாசித்தறிக்கை செய்த வசனங்கள் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முழங்காற்படியிட்டு நாம் ஜெபத்திலே தரைத்திருப்போம். இன்றைக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பமான திருமதி வசந்தகுமாரி அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காகவும் நமக்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். யாவரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. ஆண்டவரோடு கூட ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க அப்பா. நாங்கள் குறைவில்லாமல் வாழ்ந்தோம். எங்கள் வேலைகளில் எங்கள் கூட இருந்தீங்க. எத்தனையோ இடங்களை கார் ஓட்டிட்டு போனோம், பைக் ஓட்டிட்டு போனோம் ஆண்டவரே. பஸ்ஸில் பிரயாணப்பட்டோம். ஒரு ஆபத்தும் எங்களுக்கு நேரிடாதபடி, ஒரு சேதமும் எங்களுக்கு வராதபடி எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோமே, பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேடின போது அவர்களோடு கூட இடைப்பட்டீரே. அதுபோல எங்களோடு கூட இந்த கர்த்தாவின் நல்ல ஆராதனையில் எங்கள் கூட பேசுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக மன்றாட போகிறோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு, வியாதிகளோடு, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா தேவைகளுக்காகவும் ஒரு பல்லவி பாடின பிற்பாடு கேட்டுக்கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகள் ஜெபிக்குமாறு கேட்கிறேன். நான் பிறந்தது தேவாவியா தெய்வீக குடும்பத்தில், கல்வாரி அம்பாலி தீவானானே, என்ன மேன்மை என் நிலை, காரியம் சீக்கிரமாய் நடந்தது, பாவியாய் வந்தபோது கிருபையாய் கொடுத்தார், நான் அதை எடுத்தேன், என்னை மீட்டார், ஸ்தோத்திரம். மோட்சமிறங்கி மகிமையால் நிரப்பிற்று. எல்லாரும் பாடுவோமா? சிலுவை அண்டை, சிலுவை அண்டை இயேசு சுகமாக்கினார், இரவை பகலாக்கினார், என் பாவத்தை கழுவினார், மோட்சமிறங்கி மகிமையால் நிரப்பிற்று. ஜெபிக்கலாம். மகா கிருபை நெடிய சாந்தமும் நிறைந்த என் அன்பு தகப்பனே, இந்த வேளையிலும் உம்மை தியானிக்க ஒரு கிருபை தந்ததற்காக நன்றி ராஜா. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஒரு புதிய நாளை தந்து எங்களை ஆசீர்வதித்து உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை செஞ்சமைக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற எங்களை சீயோன் பர்வதங்களைப் போல அசையாமல் நிலைத்திருக்கும்படி செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனே உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்களுக்கு பதில் தருபவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணினவரே உமக்கு கோடான கோடி சோத்திரம் தகப்பனே. எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பி எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் இன்று மாற பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்நாளின் கண்ணீரை களிப்பாய் மாற்றினீரே, ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுக்கு நீரூற்றை காண செய்தவரே, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் களிப்பாக மாற பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற எங்களை தகப்பனே ஒருபோதும்
கைவிடாது இருக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் அநேக போராட்டங்கள், அநேக கேள்விகள் ஒவ்வொன்றையும் நீர் சரி செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிய பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாள் வரையிலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரவு முழுவதும் நல்ல தூக்கத்தை தந்து காலை எந்திரிச்சு உம்மை துதிக்க ஒரு கிருபை தந்ததற்காக நன்றி ராஜா. தகப்பனே, நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை எங்களுக்கு இரட்டிப்பாக தருவதற்காகவும், நாங்கள் எதிர்பாராத நன்மைகளை அதை தரப்போகிறதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஒருபோதும் யாரிடமும் கையேந்த விடாமலும் தலகுனிய விடாமலும் அனுதினமும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை வழிநடத்தி வரீங்களேப்பா, அதற்காக நன்றி ராஜா. எங்களுக்கு 3 வேளை ஆகாரமும் இருக்க இருப்பிடமும் உடுக்க உடையும் தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த 8வது மாதத்திலும் 9வது நாளை காண செய்த அது தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம் தகப்பனே. 7 மாதங்களும் எங்களை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீங்கப்பா, அதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டுமாப்பா தகப்பனே. ஆராதனையில பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்கக்கூடிய ஜெபங்கள் தகப்பனே, செய்திகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளையை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. கேட்கிற செய்திகள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறப்பா. எங்க சபையை ஆசீர்வதிங்க தகப்பனே. சபை பின்தங்கி விடாமல் முன்னேறதுக்கு கிருபை செய்யுங்க. சபையை தகப்பனே உம்முடைய இரத்தத்தெல்லாம் தகப்பனே தெளிக்கிறோம் அப்பா. சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நல்ல சபை ஊழியர்களை தந்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா தகப்பனே. சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க, அவங்க குழந்தைகளை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயாக்காக ஜெபிக்கிறப்பா. கால்வெளியிலிருந்து அவங்களுடைய பலவீன கட்டுகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. கண் பார்வையிலிருந்து நல்ல பார்வை கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அம்மாக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய கால்வெளியும் எடுத்து போடும் தகப்பனே. அநேக பாடுகள் உண்டு தகப்பனே, கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் மத்தியிலும் தகப்பனே இருக்கிற அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க தகப்பனே. நீங்கள் அவங்களை பலப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க. எங்களுக்காக நீங்கள் அவங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்கள் கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிராமத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து வர கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உமக்கு முன்பாக வைக்கிறேன் தகப்பனே. ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயங்களை, அற்புதங்களை காணப்படுவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை உண்டு பண்ண தகப்பனே. யோபு உடைய சகலத்தையும் எப்படி வேலி அடைத்து பாதுகாத்தீரோ அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. பெரியவங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவர் தலைவிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்கப்பா. சிறு பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக பிள்ளைகள் வளர நீங்க கிருபை செய்ய தகப்பனே. சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க கிருபை செய்யுங்க தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. படிக்கிற பாடங்கள் மனதில் பதிய செய்யும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஞானத்தின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா தகப்பனே. இந்த வருடம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. ஐசப்பாவை நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கிருபை செய்யுங்கப்பா. அடுத்த மாதம் நடக்கிற தகப்பனே காலாண்டு பரீட்சைக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கிருபை செய்யுங்க. 12ஆம் வகுப்பு தகப்பனே எழுதி முடிச்சு காலேஜில் சேரக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைச்சதுக்காக நன்றி ராஜா. அவங்க நினைத்த படிப்புகளை எடுத்து படிக்க நீங்கள் கிருபை செஞ்சமைக்காக நன்றி தகப்பனே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. உம்முடைய வசனங்களை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்கிறதுக்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் கூச்சப்படுகிறார்களேப்பா. அந்த கூச்ச சுபாவத்தில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே விடுதலை தாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியத்தை நீர் வெளிப்படுத்துமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா.
கல்யாணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வேலைக்கு போகிற, வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளியூர்களில் தங்கி படிக்கிற, வேலை பார்க்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. தன்னுடைய குடும்பங்களை பிரிந்து தகப்பனே அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. அவங்க செய்கிற கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அந்த வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவங்களுடைய போக்குவரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பாவே தகப்பனே, விடுமுறைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இனி வரப்போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. பக்கத்து கிராமங்களுக்காகவும் ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேசத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. தேசம் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. மக்களுக்கு எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் தகப்பனே மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை செய்யுங்க. தேசம் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் நீர் ஒருவரே துதிக்கும் பாத்திரம், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு மனதோடு ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு அதிகாரிகள் மேலும் நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க தகப்பனே. ரட்சணை சேனைக்காக ஜெபிக்கிறப்பா. ரட்சணை சேனை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் கிராமத்திலிருந்து ஊழியத்திற்காக சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை மூலமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாட்டையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிற தகப்பனே. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சமாதானத்தின் பிரபே, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுமப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு வாக்குரைத்தவரை தகப்பனே. சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே. அந்த மக்கள் தகப்பனே வேதனையோடு பாரங்களோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக தகப்பனே நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறப்பா. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாவி மக்கள் சிறுவர் முதல் பெரியவர்களை பாதிக்கப்படுகிறார்களேப்பா. அந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரு தகப்பனே. குண்டின் சத்தம் குறைந்து தகப்பனே பிள்ளைகளுடைய சிரிப்பின் சத்தம் கேட்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தலைவர்களோடு பேசும் தகப்பனே. நீர் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக தகப்பனே. நீர் அந்த நாட்டில் தகப்பனே இனிமே குண்டுகளின் வெடிப்பு சத்தம் குறைய நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஐக்கிய நாடுகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த நாடுகள் எல்லா தலைவர்கள் சேர்ந்து தகப்பன் இந்த யுத்தம் முடிகிறதுக்கு ஒரு கிருபை செய்யும் தகப்பனே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே என்று சொன்ன தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய வல்லம் இறங்கட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க தகப்பனே. இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தாங்க. எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழி நடத்துங்கப்பா தகப்பனை. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. பலவீனத்தில் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனை. ஆக்சிடென்டால தகப்பனை தலைவலி பிரச்சனை, கைகால் வலி தகப்பனை, முதுகு வலி பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த வேளையிலையும் யார் யாரெல்லாம் தகப்பனே எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தாச்சப்பா, எவ்வளவோ மருந்துகளை சாப்பிட்டாச்சு, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான் இந்த வேளையில் யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் பதில் தாங்கப்பா. எசேக்கியா உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது தகப்பனே ஒரு வாக்கு தத்தத்தை உண்டு பண்ணி அவருக்கு அதிசயத்தை காண செய்தீரப்பா. அதே போல இந்த வேளையிலும் தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு வாக்கு தத்தத்தை உண்டு பண்ணி அதிசயத்தை காண பண்ணுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. உங்க நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் தகப்பனே சொன்னீங்களப்பா. வானமும் பூமியும் அழிந்து போம், என் வார்த்தைகளோ அழிந்து போகாதுன்னு சொன்னபடி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக கிருபை செய்யுங்கப்பா. கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் யாரிடமும் கடன் வாங்காதபடி நாங்களும் அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. வீடுகளை கட்ட தகப்பனே உங்களுக்கு தேவையான பொருளாதார தேவைகள், பண தேவைகளை சந்திங்கப்பா. இன்னும் அநேக வீடுகள் கட்ட நீங்க தகப்பனை கட்டி எழும்ப நீங்க கிருபை செய்யணும் தகப்பனே. சிறிய வாகனம் முதல் பெரிய வாகனத்தில்
பயணிக்கிற பிள்ளைகள், சாலையோரமாக நடந்து போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. எந்த ஒரு ஆபத்துகள் விபத்துகள் நேரிடாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. உண்மையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தகப்பனே, எங்களுக்கு என்ன தேவைங்கிறதை நீர் கண்டறிகிற தேவன் அப்பா. எங்கள் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறான்னு சொன்ன பிள்ளை, நீங்கள் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம். எங்கள் இருதயத்தில் சமாதானத்தை தாங்க தகப்பனே. ஏசப்பாவே, இந்த வேளையிலையும் தகப்பனே, யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி தாங்க ராஜா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. பத்திக்கெட்ட பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், விதவைகளுக்காக ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களே ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. சந்தோஷத்தினாலும் மன மகிழ்ச்சினாலும் நிரப்புங்க தகப்பனே. இந்த மாதத்தில் கடைசியில் 29ஆம் தேதி நடக்கிற போட்டிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தகப்பனே போட்டிகளில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. யார் யாரெல்லாம் என்னென்ன போட்டிகளில் சேர்ந்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை நீங்கள் தாங்கப்பா. நல்ல பரிசுகளை வாங்கிட்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யுங்க தகப்பனே. நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபங்களை கேட்டறிந்தார். யாவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருவோம். உலகத்துக்கு நேராக உயரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல பரிசுத்த ஆராதனையிலே அவருடைய பாதப்படியில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆராதனை 2வது பாடலை நமக்காக நடத்துவார்கள். நமது பாடல் புத்தகத்தில் சிறப்பு கீதங்களில் 23வது பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பாடல் பாடும்போதே ஒரு தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிஞ்சுது, அப்படிதானே? பிள்ளைகளுக்கு நல்ல குரல் வளத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி சகோதரி வசந்தகுமாரி ஜெபத்தினுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் பாடின பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகுவதாக. நம்முடைய சபையின் மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசிரியப்பார். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமாக இல்லை சங்கடமாக இருக்கீங்க கைகளை தூக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் சோதரம். சரி, இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். சோதரம் பிள்ளைகள் இப்போ வசனம் சொல்ல முடிவாங்க. என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. யோவே 2:27. மை பீப்புள் ஷை நியர் பி ஹஸ் மேட். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சங்கீதம் 118. Go in peace and may the God of Israel grant you what you have asked in him. சமாதானத்துடனே போர். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட ஒரு இடத்தின்படி அவர் கட்டளையிடுவார். அது 1 அதிகாரம் 17 நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஏசாயா 58:9. Then you will call the Lord with